நெறியிலே நாட்டம் கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய் நேரும் இல்லதாய் அனைத்தாய் தன பரம்பொருள் எல்லாம் வல்ல பரம்பொருளை வணங்கி இது போன்ற ஒரு மைதானத்தில் நூற்றுக்கணக்கான நபர்களை அடிக்கிறாங்க. அவங்க அத்தனை பேரும் அந்த மைதானத்திலிருந்து ஓடி போறாங்க, அந்த அடி தாங்காம. அதை இந்த மைதானத்தில் தொலைவிலிருந்து பார்த்து கொண்டு உங்களை போன்ற ஒரு சிறுவன் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் அந்த மைதானத்திலிருந்து போகும்போது அந்த சிறுவன் மட்டும் என்ன செய்யறான் அப்படின்னா, வீட்டுல இருந்து ஒரு சின்ன கண்ணாடி பாட்டில் எடுத்துட்டு அந்த மைதானத்துக்குள்ளார ஓடி வரான். எல்லாரும் அவனை வியப்பா பாக்குறாங்க. அதனால எல்லாரும் அடி தாங்காம இந்த மைதானத்திலிருந்து ஓடும்போது ஒரு சிறுவன் மட்டும் உள்ள வரான்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் என்ன பண்றான் அப்படின்னா, அங்கேருந்து அந்த மணலை எடுத்து அந்த மணலை அடிச்சதுல இருந்து ரத்தம் எல்லாம் வழியுது. அந்த ரத்தம் கலந்த மண்ணை எடுத்துக்கிட்டு அந்த கண்ணாடி குடுவையில வச்சுட்டு திரும்ப ஓடி வீட்டுக்கு வரான். அப்படி அதை தன்னுடைய பூஜை அறையில வைக்கிறான். பூஜை அறையில வச்சுட்டு அவன் சொல்றான், இப்படி நம்மளுடைய பாரதியர்களை, நம்மளுடைய இந்திய சகோதரர்களை காயப்படுத்திய ஆங்கிலேயர்களை சுதந்திரம் அடைந்து அவர்களை இந்த நாட்டை விட்டு நாம் வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வைராகியத்தை தன்னகத்தே கொண்டு அந்த சிறுவன் சொல்றான், இந்த சுதந்திரம் அடையும் வரை நான் திருமணம் செய்ய போவதில்லை, நான் இனிப்புகளை உண்ணப் போவதில்லை, என்னை உரசி செல்லும் ஒவ்வொருவருக்கும் நான் அந்த சுதந்திர வேட்கையை, அந்த சுதந்திர தாகத்தை நான் கொடுக்காமல் போவதில்லை என்று உறுதிமொழி கூறுகிறான். அந்த சிறுவன் வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய பகத்சிங். அப்படி உங்களைப் போல சிறு வயதிலே சுதந்திர வேட்கையை, சுதந்திர தாகத்தை, சுதந்திர ஒரு வைராகியத்தை தன்னகத்தை கொண்ட பல்வேறு மாணவர்கள், உங்களை போன்ற அந்த சிறுவர்கள் அந்த இளம் வயதிலே வெற்றி கொண்ட அந்த ஒரு வேட்கை தான் நாம் எல்லாம் இன்று சுதந்திர காற்றை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இதே போல நம்மளுடைய பல்வேறு தலைவர்கள் எல்லாம் நம் சுதந்திரத்திற்காக போராடி இருக்கிறார்கள். தலைமை ஆசிரியர் சொல்லும் போது சொன்னார், அந்நிய துணிகளை பகிஷ்கரிப்பது என்று. எனக்கு சற்றென்று ஒரு கதை ஞாபகம் வந்தது. கோபல்லபுரத்து மக்கள் என்ற ஒரு நாவல். அந்த நாவலிலே வரக்கூடிய ஒரு சிறிய கதை. நமக்கெல்லாம் தெரியும், அந்த காலத்திலே வெளிநாட்டிலிருந்து பொருட்கள் வர வேண்டும் என்றால் அது கடல் மார்க்கமாகத்தான் வரணும். அப்படி கடல் மார்க்கமாக வரும்போது மும்பையினுடைய துறைமுகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பல் இறங்குகிறது. அந்த கப்பலில் இருந்து கண்டெய்னர் சொல்றாங்க, ஒரு மிகப்பெரிய கண்டெய்னர்ல ஒரு அந்நிய துணிகள் எல்லாம் இறங்குகிறது. நமக்கு தெரியும், சுதந்திரத்திற்கு முன்னாடி பிரிட்டிஷனுடைய காவல்துறையில நம்மவர்களும் சேர்ந்து பணியாற்றினார்கள். வேறு வழி இல்லை, சந்தர்ப்ப சூழ்நிலையினால அந்த காவலர்களில் இந்தியர்களும் பாரதியர்களும் இருந்தார்கள். ஒரு 8 வயதே நிரம்பிய சிறுவன் அந்த துறைமுகத்திலிருந்து அந்த கண்டெய்னர் வெளியே வரும்போது அதை வெளியே வர விடாம அந்த லாரி முன்னாடி நிற்கிறான். என்னுடைய பாரத தேசத்திலே அந்நியனுடைய ஒரு துணி கூட இந்த நாட்டிற்கு வரக்கூடாது அப்படின்னு ஒரு சபதம் ஏற்றிருக்கான். அவனை எப்பொழுதோ சமாதானம் பண்ணி நவுத்தெல்லாம் பார்க்கறாங்க, அவனை நவுத்தவும் இல்லை. பின்னால என்ன பண்றாங்க, அந்த சிறுவனின் மேலே அந்த லாரி ஏறி போய் அத்தனை பேரும் பார்க்கிறார்கள். இதை பார்த்து விட்டு நாம் சொன்னது போல முதல்ல அந்த காவலர்களிலே நம்ம பாரதியர்களும் இருந்த அந்த இதுல அவங்களுக்குள்ளாரே ஒரு ஒரு வேதனை வந்திருக்கு. என்னடா அது, நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம நாட்டை சேர்ந்த ஒரு சிறிய சிறுவன் இப்படி ஒரு சூழ்நிலை வந்தது என்று சொல்லி, அப்படி அந்த சிறுவனுடைய மரணம் மிகப்பெரிய ஒரு சுதந்திர தாகத்தை, சுதந்திர வேட்கையை பல்வேறு மனிதர்களிடத்திலே பெரியவர்களிடத்திலுமே உண்டு பண்ணியது அப்படின்றது நம்முடைய இந்த கோபல்லபுரத்து மக்கள் அப்படின்ற அந்த ஒரு புதிய நாவல் இருக்கு. அது எதுக்கு சொல்லணும்னா, இந்த சுதந்திர வேட்கை, நாம் சுதந்திரம் வேண்டும் அப்படின்னு வயது ஒரு காரணமே இல்லை, எல்லா தரப்பு மக்களிடமே அந்த சுதந்திர தாகம் இருந்தது. அதே போல சுராஜ்யம் என்னோட பிறப்புரிமை அப்படின்னு முழங்கிய பாலகங்காதரர் போன்றவர்கள் எல்லாம் அவதரித்த இந்த புண்ணிய பூமி இன்று நாம் அழகாக
நம்முடைய சுவாமிஜி அவர்கள் கொடியேற்றினார். இந்த கொடி கம்பமானது சாதாரணமான விஷயம் அல்ல. அந்த கொடி கம்பம் இருக்கக்கூடிய அந்த பூமியானது நம்மளுடைய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய உடல்கள் தான் அந்த சுதந்திர கொடியை காத்து நிற்கிறது. அதே போல அந்த கம்பமானது சுதந்திர போராட்ட வீரர்களுடைய எலும்புகள் தான் அந்த கம்பம். அந்த கொடி எந்த ஒரு மூவரண கொடி பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கிறதோ அந்த கொடியானது பல்வேறு தாய்மார்களுடைய அந்த தாலி கொடி. அவ்வளவு தன்னுடைய கணவன்மார்களை எல்லாம் தியாகம் செய்து அவர்களுடைய தாலி கொடியில தான் இன்று நம்முடைய மூவர்ண கொடியானது பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கிறது. இந்த சுதந்திர வேட்கை, இந்த சுதந்திர திருநாளிலே நாம் எல்லாம் இந்த சுதந்திரத்தை போற்றுவோம். நம்மளுடைய சுதந்திரத்தை மதித்து நாம் இதை நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கும் நம்மளுடைய சுதந்திர வீரர்கள், நம்முடைய போராட்ட வீரர்கள் எவ்வாறெல்லாம் தியாகம் செய்தார்கள் என்பதையெல்லாம் நாமும் உணர்ந்து வரலாற்றை நாம் படிக்க வேண்டும். மற்ற பாடங்களை எல்லாம் எப்படி படிக்கிறோமோ அதே போல நமக்கு நம்மளுடைய வரலாறு, நம்மளுடைய சுயமான வரலாறு நமக்கு தெரிவது என்பது மிக முக்கியமான விஷயம். வரலாற்றை நாம் வெறும் மதிப்பெண்ணுக்காக படிக்காமல் நம்மளுடைய சுயமான வரலாறை நாம் எல்லாம் தெரிந்து கொண்டு படிக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளையும் விடுத்து தலைமை ஆசிரியர் சொன்னார், நம்ம எல்லாம் 400க்கு மேலே மதிப்பெண் எடுக்கணும்ட்டு. நம்ம இப்போ சமீபமாக நம்ம கடந்த கூட்டத்தில் முடிவு பண்ணதையும் தலைவர் அனுமதியோட அந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். 425 மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய இந்த 10ஆம் வகுப்பு மாணவர்களை நாம் சென்னை வந்தே பாரத் ரயிலில் அழைத்து செல்வது என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். அந்த வகையில் 10வது படிக்கிற அத்தனை பசங்களும் அந்த 425 மார்க் எடுத்து வந்தே பாரத் ட்ரெயினில் போய் மெரினா பீச்சில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம அங்கே இந்த நாட்கள் அந்த வெற்றியை நாமே சுவைச்சிட்டு வரணுங்கிற ஒரு வேண்டுகோளாக கொடுத்துட்டு உங்கள் எல்லாருக்கும் ஒரு சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வந்தே மாதம்.